கோயம்பேடு பட்டாபிராம் மெட்ரோ பணிக்காக ரூபாய் 2442 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம். தாயுமானவன் வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. கோயம்பேடு பட்டாபிராம் இடையே மெட்ரோ ரயில் திட்டம் அமைப்பதற்காக நிலம் கையகப்படுத்தல் உட்பட பல்வேறு பணிகளுக்காக தமிழக அரசின் சார்பில் 2442 கோடி ரூபாய் நிதி என்பது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. சென்னையில மெட்ரோ ரயில் திட்டத்தை விரிவுபடுத்தக்கூடிய வகையில கோயம்பேடு பட்டாபிராம் இடையே இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நீட்டிக்க முடிவு செய்யப்பட்டு பல்வேறு கட்டங்களாக பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருந்தது. அந்த வகையில கோயம்பேடு பட்டாபிராம் வெளிவட்ட சாலை வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்ட அறிக்கையை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் கடந்த பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி தமிழக அரசுக்கு ஒப்படைத்திருந்த ஒரு சூழல்ல தமிழக அரசின் சார்பில் 9928 கோடி ரூபாய் அளவுல இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு அனுமதி அளித்து ஒப்புதல் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த திட்டத்துக்கு மத்திய அரசோட நிதி பங்களிப்புக்கும் பன்னாட்டு நிதியுதவி கோரவும் தமிழக அரசு அனுமதி அளித்திருந்தது. மொத்தமாக 21.76 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த வழித்தடம் என்பது அமைக்கப்பட இருக்கிறது. குறிப்பா கோயம்பேட்டில் தொடங்கி பாடி புதுநகர், பார்க் ரோடு, கோல்டன் பிளாட் ஜங்ஷன் முதல் மெயின் ரோடு, அம்பத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு இந்த திட்டம் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. மொத்தம் 19 மெட்ரோ ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல 2442 கோடி ரூபாயை முதற்கட்டமாக தமிழக அரசு ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அதற்கான அரசாணையை வெளியிட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் வீர ஆஞ்சநேயா தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.